புது வருஷம் பிறந்து ஒரு 5, 6 நாள் தான் ஆகியிருக்கு. என்னடா இன்னும் எதுவுமே நடக்கலையேன்னு நினைக்கிறதுக்குள்ள, உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி வெனிசுலாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இப்ப சண்டை போயிட்டு இருக்கு. வெனிசுலா நாட்டு தலைவர் நிக்கோலஸ் மடுரோவ கைது பண்றதுக்கு அமெரிக்கா ஒரு காரணத்த சொன்னாலும், அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். சரி அதெல்லாம் விடுவோம். நாங்க அந்த அரசியல் பக்கத்துக்குள்ளலாம் போக வேணாம். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்குள்ள சிக்குற அளவுக்கு வெனிசுலாவுக்கு என்ன ஆச்சு? எதனால அவங்களோட பொருளாதாரம் இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சுங்கிறத பத்தி தான். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது நாங்க விட்ட தவறுகள்ல இருந்து பாடத்த கத்துக்கொள்ளாம விட்டா, அதே தவறுகளும், விளைவுகளும் மறுபடியும் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். நமக்கு புரியிற மாரி சொல்றதுன்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. வெனிசுலாவுல இப்ப நடக்கிற மாதிரியான பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. எங்கள மாதிரியே அவங்களும் ஒரு செழிப்பான நிலைமைய பார்த்தவங்க. அதே மாதிரி நிறைய போராட்டங்கள, பிரச்சனைகள பார்த்திருக்காங்க. அதுக்கான காரணம் மிஸ்மேனேஜ்மென்ட்னு சொல்ற சரியான முகாமைத்துவம் இல்லாத தன்மை. சரியான நேரத்துல சீர்திருத்தங்கள் செய்யாம விட்டது. ஊழல் அப்படின்னு நிறைய காரணங்கள சொல்லிட்டே போகலாம். எப்படி இருந்தனா, இப்படி ஆகிட்டேன்னு ஒரு படத்துல விவேக் சொல்ற மாதிரி, ஒரு காலத்துல தென் அமெரிக்க பிராந்தியத்திலேயே பலமான நாடா, சீக்கிரமே வல்லரசா மாறக்கூடிய அளவு வசதி இருந்த ஒரு நாடா, பணக்கார நாடுகள்ல ஒரு நாடா இருந்த வெனிசுவேலா, இப்படி ஒரு நிலைமைக்கு விழுந்ததுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார காரணம் தான் இருக்கு. அந்த காரணத்த நாங்க 3 ஸ்டேஜஸ்ல மாதிரி பார்க்க போறோம். வெனிசுலா இருந்த விதம், இப்ப இருக்கிற விதம், இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சு? வெனிசுலா இருந்த விதத்த பார்க்கும்போது, அவங்களோட இயற்கை வளங்கள பத்தி கண்டிப்பா சொல்லணும். இலங்கையில எப்படி கருவா, ரத்தினங்கள் 4 பக்கமும் கடல்னு ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான வளங்கள் கொட்டி கிடக்குதோ, அதே மாதிரி வெனிசுலாவிலயும் இயற்கை வளங்களுக்கு பஞ்சமே இல்ல. விவசாயம் பண்றதுக்கு ஏத்த நிலம், இயற்கை வாயு, மாணிக்கக்கல், தங்கம், கனிம வளங்கள், இரும்பு அப்படின்னு நிறைய வளங்கள் வெனிசுவேலாவுல இருக்கு. நம்ம சின்ன வயசுல படிச்ச உலகத்தோட மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல், நிறைய நீர்த்தொகுதிகள்னு நீரோட சம்பந்தப்பட்ட வளங்களும் வெனிசுவேலாவுல நிறைஞ்சு இருக்கு. அதாவது பலமான ஒரு நாடா வளர்ச்சி அடைகிறதுக்கான எல்லா அடிப்படை வளங்களும் வெனிசுவேலா கிட்ட இயற்கையாவே இருந்துச்சு. இன்கா, மாயன் மாதிரியான நாகரிகங்கள் கூட வெனிசுவேலால இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இலங்கையோட அருமை என்னன்னு தெரிஞ்ச வெள்ளைக்காரங்க எப்படி எங்கள ஆக்கிரமிச்சு எங்களோட வளங்கள எடுத்துட்டு போனாங்களோ, அதே மாதிரி வெனிசுலாவும் பிரான்ஸோட ஆக்கிரமிப்புக்கு கீழ தான் இருந்துச்சு. ஆனா சக்சஸ் ஆகுறதுக்கு வளங்கள் இருந்தா மட்டும் போதாது. அதெல்லாம் சரியா பாவிக்கப்படணும், சரியா மெயின்டெயின் பண்ணப்படணும். இப்படி விவசாயம், முத்து வியாபாரம், கார்மெண்ட் வியாபாரம் பண்ணிட்டு காஃபி, கொக்கோவா மாதிரியான பொருட்கள ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த வெனிசுலாவுக்கு 1914ஆம் ஆண்டு தன்னோட மரக்காய்போ ஏரி பக்கத்துல கனிய எண்ணெய் எடுக்க முடியும்னு தெரிய வருது. திண்ணையில இருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சாம் கல்யாணம்னு சொல்ற மாதிரி, இந்த கனிய எண்ணெய கண்டுபிடிச்சதும், இத்தனை நாளா பயன்படுத்திட்டு வந்த இயற்கை வளங்கள், அது மூலமா பண்ணுன வியாபாரங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த கனிய எண்ணெய பயன்படுத்தி ஆயில் பிசினஸ்ல இறங்க ஆரம்பிச்சது வெனிசுவேலா. இப்படி விவசாயத்தையும் ஏற்றுமதிகளையும் நம்பி இருந்த அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா பெரிய நாடுகளோட போட்டி போடுற ஓட்ட பந்தயத்துக்குள்ள என்டர் ஆகுது. இந்த கனிய எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட கொஞ்ச காலத்திலேயே, அதாவது 1920 காலப்பகுதிகள்ல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 137 மில்லியன் ஆயில் பேரல்ஸ் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சது. 1929ஆம் ஆண்டு கனிய எண்ணெய் உற்பத்தி பண்ற நாடுகள்ல அமெரிக்காவுக்கு அடுத்ததா 2வது இடத்துக்கு வெனிசுவேலாவால முன்னேற முடிஞ்சது. 1960ல ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியாவோட சேர்ந்து ஒபெக் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன் ஒன்றையும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1970 காலப்பகுதிகளில் மத்திய கிழக்கு நாடுகள்ல யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. இதனால உலக சந்தையில எண்ணெயோட விலை 4 மடங்கா அதிகரிக்கவும், வெனிசுலாவோட வருமானம் பல மடங்கு கூடிருச்சு. சிம்பிளா சொல்றதுன்னா, உலகத்தோட பணக்கார நாடுகள்ல ஒண்ணா வெனிசுலா மாறிடுச்சு. அங்கதான் வெனிசுலாவுக்கு பிரச்சனையும் தொடங்கிச்சு.
இப்படி கனிய எண்ணெயை மட்டும் நம்பி அந்த நாட்டு அரசாங்கம் வேலை செய்ய ஆரம்பிச்சதும், அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வடிவேலு ஒரு படத்துல சொல்ற மாதிரி, தன்னால எண்ணி பார்க்க முடியாத அளவு பணம் அந்த நாட்டுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. தொடர்ச்சியா ஆயில் எக்ஸ்போர்ட்ல மட்டும் அந்த அரசாங்கம் கன்சென்ட்ரேட் பண்ணதால, உண்மையான வளர்ச்சிய தர்ற விவசாயம் மாதிரியான துறைகள் எல்லாம் சரிவை நோக்கி போக ஆரம்பிச்சது. இத பொருளாதாரத்துல நாங்க டச் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அரசாங்கம் ஒரு துறையில மட்டும் தங்கி இருந்து அதை மட்டும் தொடர்ச்சியா கவனிக்கிறப்போ நிறைய ஃபாரின் கரன்சிஸ் நாட்டுக்குள்ள வாரதால விவசாயம் உற்பத்தி மாதிரியான மற்ற துறைகள் வீக் ஆகி சர்வதேச அளவுல போட்டித்தன்மை இல்லாம போகுது. இதனால மற்ற துறைகள்ல வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாரையும் இந்த ஆயில் எக்ஸ்போர்ட் தன்னோட பக்கம் இழுக்க தொடங்கிச்சு. தேவைக்கு அதிகமான வருமானம் இருந்ததால அந்த நாட்டோட நாணய பெறுமதி கூடவும் இறக்குமதி எல்லாம் ரொம்ப சீப்பாகிருச்சு. இறக்குமதி பண்றது லாபமா இருக்கிறதுனால உள்நாட்டு உற்பத்தி எல்லாம் பாதிக்க தொடங்கிச்சு. இது போக 1980களில் உலக சந்தையில எண்ணெய் விலை குறையவும் அந்த நாட்டோட பொருளாதாரம் சுருங்கி பணவீக்கம் கூட ஆரம்பிச்சது. அதனால வெளிநாடுகளுக்கு கடன் பட ஆரம்பிச்சது வெனிசுவேலா. கிட்டத்தட்ட $33 பில்லியன் கடன் உருவாகுது. இது போதாதுன்னு அந்த அரசாங்கம் உற்பத்தியை குறைச்சு மறுபடியும் எண்ணெய் விலை கூடுற வரைக்கும் மேனேஜ் பண்றதுக்காக காசு அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நிறைய ஊழலும் இருந்ததுனால அது இன்னும் பெரிய பிரச்சனையை உருவாக்கி போராட்டங்களை தொடங்கிச்சு. இந்த டைம்ல தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹியூகோ சாவேஸ் ஆட்சிக்கு வர்றார். நாட்டு மக்களை வறுமையில இருந்து வெளியே எடுக்கிறேன், ஊழலை குறைக்கிறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த சாவேஸும் கனிய எண்ணெயில தான் கை வச்சாரு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக நிறைய சமூக நலத்திட்டங்கள், இலவசமா கல்வி, மருத்துவம்னு செலவுகள் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அது எல்லாமே மறுபடியும் ஆயில் எக்ஸ்போர்ட் மூலமா கிடைச்ச வருமானத்தால நடந்தது. இது மக்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லது பண்ணாலும் எல்லாமே ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டா தான் இருந்துச்சு. அதாவது கொஞ்ச காலத்துக்கு மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்த மாதிரி தெரிஞ்சாலும் கனிய எண்ணெயை மட்டும் நம்பி இருந்ததோட விளைவுகளை தான் அது போக போக தந்துச்சு. அதோட சாவேஸ் எண்ணெய் மூலமா கிடைச்ச வருமானத்தை நல்லதுக்கு பயன்படுத்தினாலும் அந்த ஆயில் இண்டஸ்ட்ரியை அவர் அப்கிரேட் பண்ணல. ரொம்ப மோசமான நிலையில தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். தன்னோட அதிகாரத்தை பாவிச்சு அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆயில் கம்பெனியை அரசுடைமையாக்குனது, நிறைய விலை கட்டுப்பாடுகளை விதிச்சது, பொருளாதாரத்துக்கு தேவையான மற்ற துறைகளை கவனிக்காம விட்டதுன்னு தனக்கு முன்னாடி ஜனாதிபதியா இருந்தவங்க பண்ண அதே தப்பை தான் இவரும் பண்ணாரு. இது எல்லாத்தையும் விட பெரிய அடியா வந்தது தான் 2014 நடந்த எண்ணெய் விலையோட சரிவு. 2000க்கு பின்னால நடந்த இந்த சமூக நலத்திட்டங்கள், ஆயில் பிரைஸ் கூடுனதெல்லாம் அது வரைக்கும் வெனிசுலாவோட பொருளாதாரத்தை கொஞ்சம் டெவலப் ஆகுற மாதிரி காட்டினாலும் அவங்களோட வருமானத்தை சரியா மேனேஜ் பண்ணாததும் ஊழலும் பெரிய தடையா இருந்துச்சு. 2012 $372 பில்லியன் இருந்த அவங்களோட மொத்த தேசிய உற்பத்தி 2014க்கு பின்னாடி எண்ணெய் விலை குறைய ஆரம்பிச்சதும் தடுமாற தொடங்கிச்சு. இதனால வெனிசுலாவோட உற்பத்தியும் கிட்டத்தட்ட 93% குறைய தொடங்கிச்சு. அதுல மட்டுமே தங்கி இருந்ததால நாட்டோட உற்பத்தியே தடைப்பட்டு சாப்பாடு, மருந்து, பெட்ரோல்னு எல்லாத்துக்கும் பஞ்சம் வந்துச்சு. கிட்டத்தட்ட கொரோனா காலத்துல நாங்க எப்படி கஷ்டப்பட்டோமோ அதை விட அதிகமான பாதிப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. சிம்பிளா சொல்றதுன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், அதாவது அதி பணவீக்கம். 2014 69% இருந்த இன்ஃப்ளேஷன் ரேட் 2018 13 லட்சத்துக்கு கூடினதா சொல்லப்படுது. 2023 எடுத்து பார்த்தாலும் அது 190% கிட்ட இருந்திருக்கு. இதனால 2015 7.9 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெனிசுலாவை விட்டு வேற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் ஹியூகோ சாவேஸுக்கு அடுத்ததா இப்ப இருக்கிற ஜனாதிபதி நிக்கோலஸ் மடூரோ பதவிக்கு வர்றாரு. அதுக்கப்புறமா தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த US டாலரை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரும் அரசாங்கம் பண்ண தவறுகளை ஒத்துக்கொள்ளாம தனக்கு வேணுங்கிற மாதிரியான ஆட்சிகளை மட்டுமே செஞ்சு சர்வாதிகாரமா ஆட்சி பண்ண தொடங்குறாரு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் உற்பத்தியும் பணவீக்கமும் ஒண்ணுக்கொன்னு சண்டை போட்டுட்டு தான் இருக்கு. வெனிசுலாவும் ஸ்ரீலங்காவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சம்பவங்களை சந்திச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய வரலாறு இருந்த ஒரு நாடு
மிகப்பெரிய எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய நிலையில இருந்த ஒரு நாடு, தனக்கு கிடைச்ச வருமானங்களை சரியான முறையில மெயின்டைன் பண்ண தெரியாம, மேனேஜ் பண்ண தெரியாம, ஊழலுக்கு இடம் கொடுத்தது காரணத்தினால, இந்த 2 நாடுகளுமே நிறைய அசம்பாவிதங்கள சந்திக்க நேர்ந்திருக்கு. நாங்க இந்த வீடியோல முதல்ல சொன்ன மாரி, ஹிஸ்டரி வில் ரிப்பீட். அதாவது வரலாறுலருந்து நாங்க எங்களுடைய பாடங்கள சரியா கத்துக்கொள்ளாம விட்டோம்னு சொன்னா, அதே விளைவுகளும், அதே தவறுகளும் மீண்டும், மீண்டும் எங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த புது வருஷத்துல வெனிசுலாவுக்கு நடந்த இந்த நிகழ்வுகள நாம ஒரு நல்ல பாடமா எடுத்துக்கிட்டு, இந்த வருஷமாவது சரியான பொருளாதார மறுசீரமைப்புகள சரியான நேரத்துல முன்வைப்போம்ங்கிற நம்பிக்கையோட, நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம்.